வடவை மக்களின் பாதுகாவலி புனித பரலோக தாயின் விண்ணேற்பு விழாவை பெரு விழாவாக பக்தி சிறப்போடு கொண்டாடுவதற்காக பல்வேறு தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பல முன்னெடுப்புகளை பங்கு பேரவையினர், அன்பியங்கள், பக்த சபைகள் என்று பல்வேறு தரப்பினரும் அதை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பரலோக அன்னையின் பெருவிழாவானது 10 நாட்கள் வரை கொண்டாடப்படுகின்றது. இதில் 4 நாட்கள் முக்கிய நாட்களாக இருக்கின்றன. கொடியேற்றம் இந்த மாதம் 6ஆம் தேதி துவங்கி 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, இப்படி இந்த 4 நாட்கள், இந்த 10 நாட்களிலே முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஆயரும் வந்து இந்த வழிபாடுகளிலே கலந்து கொண்டு இறை மக்களை ஆசிர்வதிக்க இருக்கின்றார். இந்த திருத்தலமானது மிகவும் பழமை வாய்ந்தது. ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஊரிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் உருவாகுவதற்கு புனித ஜான் டி பிரிட்டோ, புனித அருளானந்தர் காரணமாக இருந்திருக்கின்றார். இங்கு வந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கின்றார். அதற்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித தேவசகாயம் அவர்கள் இந்த ஆலயத்திலே இங்கேதான் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய துணைவியாரின் கல்லறையும் இங்குதான் இருக்கிறது. இத்துணை பழமை வாய்ந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த வடக்கன் குலத்தினுடைய திருவிழாவிற்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். பரலோக அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பு இறை மக்களே, இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியையும் இந்த பெருவிழா நாட்களிலே இங்கு வந்து அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல பங்கு தந்தையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் அர்ப்பித்துக் கொள்கின்றோம். To receive notification of my videos, subscribe my channel, press the bell button, like and share our videos. Thank you.